கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து டெய்லியுமே வந்து லாபம் சம்பாதிக்கலாம். இது எத்தனையோ பேர் வந்து ஒரு நல்ல கேரியராக வந்து மாற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்க ஆப்ஷன் மிச்ச இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து நிறைய லாஸ் தான் பண்ணுறாங்க. பணம் சம்பாரிச்சிடலாம் லாஸ் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து ஷேர் மார்க்கெட் எப்படி ஃபண்டமெண்டலாக ஒர்க் ஆகுது, அது எதுக்காக வந்து எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து மணி லூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பிளைண்டாக பண்ணாதீங்க. நம்ம கிட்ட வர்ற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து 1 lakh வந்து லூஸ் பண்ணிட்டேன், 10,000 லூஸ் பண்ணிட்டேன், 50,000 லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்களே தவிர்த்து நான் 1 lakh ஏர்ன் பண்ணிட்டேன், 2 lakhs ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுன்னு யாருமே வர்றதில்லை. வெளியே பார்க்கறது எல்லாமே வந்து ட்ரஸ்டடாக நம்பிடாதீங்க. ஓகேவா? அவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ போட்டுப்பாங்க, மேலே நம்பர்ஸ் ஓடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே. இதை நார்மலாக ஒரு ஏஐ வீடியோ கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அது மாதிரி வந்து டம்மி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேக் எண்டில் என்ட்ரி போட்டு கூட காட்டலாம். ஸோ அது மாதிரி இதை வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் நம்பர்ஸை பார்ப்பாங்க. நான் 20,000 வந்து இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த என்ட்ரியை போய் செக் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டா இவங்க அந்த இதுல தான் என்ட்ரி எடுத்திருக்காங்களா, கால்ல தான் எடுத்திருக்காங்களா, புட்டுல தான் எடுத்திருக்காங்களா, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கா, இந்த பிரைஸ் தான் கரெக்டா அவங்க ப்ராஃபிட் அது பார்க்க மாட்டாங்க. வெறும் அந்த ப்ராஃபிட் நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு பிளைண்டடா அவங்கள்ட்ட போய் கால்ஸ் அது இதுன்னு ஜாயின் பண்ணி நிறைய லூஸ் பண்றீங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி தப்புங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ பேக் டு நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். நம்ம வந்து பண்ற இதுல வந்து இன்ட்ராடேயும் பண்றோம், ஸ்விங்கும் பண்றோம். இன்ட்ராடேயோட வீடியோஸ் எல்லாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டெய்லி பேசிஸ்ல ப்ராஃபிட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இன்னையோட ப்ராஃபிட் வீடியோ. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 45 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஆவரேஜ் பை பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3523. ஓகேவா? ஒரு அப்பு கிடைச்சிச்சு. அந்த ஒரு அப்லயே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3577க்கு நம்ம செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். க்ளோஸ் டு எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிருக்கோம் அப்படின்னா 50 rupees. ஸோ இந்த 50 rupeesக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. இன்னைக்கு 1 day சேலரிக்கு இது போதுமானது. இந்த 2,500 அப்படிங்கிறது 1 day நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நமக்கு 20 working days. கரெக்டா? 2,500 25,000 10 daysக்கு. ரெண்டு வாரம் 4 வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000. இந்த 50,000 வெளியே சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. ஸோ கரெக்டான கைடன்ஸ் இருந்தால் உங்களாலையுமே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே மெசேஜ் பண்ணுங்க நமக்கு. ஸோ இது வந்து இன்ட்ராடேயோட கால் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கிரீன்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிச்சு. பட் ஆனால் அந்த செஷன் டைமிங் மாத்தினதுக்கு அப்புறம் உள்ள என்ன பண்றானுங்க அப்படின்னே தெரியல. 315க்கு மேல திடீர்னு பார்த்தா 100 பாயிண்ட் ஏறுது, திடீர்னு பார்த்தா 50 பாயிண்ட் இறங்குது, திடீர்னு நியூட்ரல்ல கொண்டு வரானுங்க. அது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நம்ம வந்து நெஃப்டியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஹெட்ஜிங்காக உள்ளது அப்படிங்கிறதுனால நம்ம பெருசா அதுல போக மாட்டோம். நம்மளோட ஸ்டாக்ஸ் இவ்வளவு நாள் வாங்கின ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னையோட இதுல வந்து ஓவரால்ல வந்து 1.4 வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நெகட்டிவ்ல தான் வந்திருக்கு. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இப்ப ஓவரால்ல நமக்கு பார்க்கும்போது 50% கிரீன்ல இருக்கு, 45% கிரீன்ல இருக்கு, ஒரு 55% வந்து நமக்கு ரெட்ல இருக்கு. ஓகேவா? நம்ம அதை பத்திலாம் ஒரி பண்ணிக்கவே மாட்டோம். எப்பவுமே இங்க வர்ற நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான நம்பர்ஸ். இப்போ வித்தா கூட இங்க பாருங்களேன், 2 ஸ்டாக் வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இந்த 2 ஸ்டாக்கை வந்து நான் வந்து மண்டே வித்தாலும் சரி, இல்லைன்னா இன்னைக்கே வித்திருந்தாலும் சரி ஒரு 10,000 ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல பண்ண முடியுமா? ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு செக்யூரிட்டியாவும் எடுக்க முடியாது, ஒரு பிளட்ஜ் பண்ணி ஃபண்டை எடுக்க முடியாது. இதுல வர டிவிடெண்டா இருக்கட்டும், போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ, இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸை யூஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்விங் ஸ்டாக் தான் 200% வந்து நமக்கு சேஃபர் சைடு. ஓகேவா? லாபம் கொஞ்சம் பொறுமையா வந்தாலும் ஆனா கண்டிப்பா வந்துடும். ஏசிஇ பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2%ல இருக்கான். நேத்தே ஒரு 6%ல இருந்தான். ஏன்னா நேத்து கொஞ்சம் இறங்கி இருந்தான், இன்னைக்கும் இறங்கி இருக்கான், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கிரீன்ல தான் இருக்கான். நமக்கு எப்போ வந்து நம்மளோட டார்கெட் வரானோ அந்த டார்கெட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்டை எடுத்துட்டு வெளியே வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் நம்ம வெளியே வந்திருக்கோம். மேபி பார்க்கலாம் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம வெளியே வர போறோம் அப்படிங்கிறத. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்ல இது வந்துடும். அப்படி ஏசி கூட நான் அப்படிதான் நினைச்சேன் வெளியே வந்துரும்னு. பார்த்தா அவன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டான். இதுவும் எப்படின்னு தெரியல. நம்மளோட டார்கெட் வருது 6, 8,
அப்படி இல்லைனா வந்து ஒரு 10 இந்த பெர்சன்டேஜுக்குள்ள வந்தால் தான் நம்ம நார்மலாக புக் பண்ணிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால இதை ஹோல்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இப்போ டைரக்டா நம்ம வந்து டாப் அப்க்கு போயிடலாமா? ஓகே, டாப் அப்க்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மேப் மை இந்தியா தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் மேப் மை இந்தியா அப்படின்னா, இதுல க்ளோஸ் டு ஒரு 1 லேக் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. 87 என்னும் போது இருக்கு, 90 தான். இன்னும் ஒரு என்ட்ரி போடலாம், ஏன்னா இன்னுமே வந்து அவன் 10% இருக்கான். நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இதை. இன்னைக்கு டேட்டு 7th, இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக் வந்து நமக்கு முடிய போகுது, முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இன்னைக்கு டேயோட இதில் முடிஞ்சிருச்சு. 1014. ஸோ நம்மளால இதில் வந்து ஒரு 9 ஸ்டாக் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெண்டாவது வந்து ஏடிஜிஎல் தான் நம்ம வந்து என்ட்ரி போட்டிருந்தோம் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு போட்டதுனால நல்லா தெரியும். இங்க பாத்தீங்களா, இது வந்து ஒரு 90 இருக்கா, அப்ப இது வந்து ஆல்ரெடி ஒரு 4%ல இருக்கா. திரும்பவும் என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஒரே ஒரு டாப் அப் பண்ணி இது பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபண்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி போடணும். இப்போ ஆல்ரெடி இவனுங்கெல்லாம் வந்து நமக்கு 5-6ல தான் இருக்கானுங்க. ஆனா 1-1 இருக்கிறதுனால நம்ம பெருசா அதுல வந்து ஃபண்டை வந்து டம்ப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, எது எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா மார்க்கெட்ல. ஸோ அதனால ரிலீஸ் ஆகும்போது நம்ம நியூட்ரலா எல்லாத்துலயும் ஷேர் பண்ணியிருந்தோம், கரெக்டான லெவல்ல ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஃபண்டு வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு கரெக்டா வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ண, ஒரு இதுல ஃபண்டு வெளியே வர, அந்த சீக்வன்ஸ் வந்து செட் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படின்னம்னா 15 ஸ்டாக்ஸ். அதையுமே காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா செல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் காட்டுவோம், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு. நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு அந்தந்த டேட்டில் உள்ள வீடியோ கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் மல்டிபிள் என்ட்ரிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜூலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட், ஒரு மந்த்ஸ் ஆகும் போது நிறைய மல்டிபிள் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம் நம்ம சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி. ஓகே, வில் சி, பார்க்கலாம் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நம்ம 98க்கு போட்டிருக்கோம். 6 கிட்ட இருந்தது, இப்போ 5 கிட்ட நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல அப்பு கிடைச்சிச்சுன்னா உடனே நம்ம கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். சரி, 5 கிட்ட இருந்தது 4 கிட்ட மாத்திருக்கோம். ஸோ 2 என்ட்ரி போட்டோமா. இப்போ தேர்டா வந்து ஒரு என்ட்ரி வந்து போடணுமா, அது வந்து ரீசெண்டா எடுத்த ஒரு இதுல தான் போட்டிருந்தோம். இந்த இதுல இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ் டு 5 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் என்ட்ரி போடும்போது. 5 4 1769 5 என்ட்ரி. 5 என்ட்ரினா 5 ஸ்டாக், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, 3 டாப் அப் எப்பவும் போல பண்ற மாதிரி பண்ணிட்டோம் guys, ஓகேவா. எதுக்காக டாப் அப் பண்றோம் அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம இந்த ரேஷியோ வந்து குறைக்க முடியும். அதாவது நம்மள்ட்ட நெகட்டிவ்ல இருக்கிற ரேஷியோவை சீக்கிரம் குறைச்சிட்டா தான் குயிக்கா வெளியே வர முடியும். அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன புது ஸ்டாக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். நம்ம எல்லா இடத்த ஸ்டாக்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கும், எல்லாமே ஒரே செக்மெண்ட்லேயே வராது. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் கம்பெனியில இருக்கு அப்படிங்கிறதுனால அதோட டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பிளண்டடா நம்ம எந்த ஸ்டாக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இது கம்பெனி சைடு உள்ள டாக்குமெண்ட் தான், ஓகேவா. 30th ஜூலை தான் ரிலீஸ் ஆனிச்சு. நான் இப்போதான் வந்து நமக்கு கண்ணில் பட்டுச்சு, ஓகே ஒரு நல்ல இதாக இருக்குதுன்னு. நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து பேசிக்ஸா வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஒரு கம்பெனி இதுக்கு மேல எப்படிங்க க்ரோத் காட்ட முடியும் பாருங்க. அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ் வந்து 5,46,900 கிட்ட வந்து க்ரோர்ஸ் வந்து வச்சிருக்கான். ரெவென்யூ பாருங்க, அவனோட ரேஷியோ பாருங்க, ஆர்ஓஇ பாருங்க, என்பிஏ பாருங்க, ஓகேவா, க்ரோத்தை பாருங்க. இதுக்கு மேல ஒரு கம்பெனி எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? இதுல வந்து நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. Q1 இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், கம்பெனியோட ஆர்டர் புக்ஸா இருக்கட்டும், அசெட் மெயின்டெனன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்க விதமா இருக்கட்டும், அவங்களோட பிரான்சைஸ் டைப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். பஜாஜ்னாலே வந்து இந்தியாவில் வந்து ஒரு எவ்வளவு பெரிய கம்பெனி, ஒரு ஸ்டாண்டர்டான இது இருக்கிற கம்பெனி. ஸோ அதனால இதை வந்து தாராளமா எடுக்கலாம். நான் ஆல்ரெடி இதுல வந்து என்ட்ரி போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகே, இப்போ வந்து டேட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 7th டேட்டு பை ஆல்ரெடி வந்து 71078 இருக்குது. நம்ம வந்து 80 என்னமோ வாங்கியிருந்தோம் க்ளோஸ் டு. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேனே, நான் இது காட்டணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. நம்ம ஏன் 3 to 3:30 டைமிங்குள்ள மோஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான டைமிங் வந்து நான் காட்டுறேன். இங்க இருக்கிற ரேட்டே போட்டுக்கிறேன், நமக்கு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது.
இங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியுது, அது 3 மினிட்ஸ் சார்ட்ல வச்சிருக்கேன், இல்லைனா 1 மினிட் சார்ட்ல கூட வைக்கிறேன், வாட் எவர் இட் இஸ், எது கன்வீனியன்ட்டா இருக்குதோ. இது வந்து இன்னையோட ஃபுல் டே. இங்க பாருங்களேன், மார்னிங்ல எல்லாம் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஹையான ரேஞ்சில் பிடிச்சிருப்பீங்க. ஒரு 3 to 3:30 நீங்க கவர் பண்ணும்போது ஒரு நியூட்ரலான ஒரு பிரைஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, இதான் 3, ஒரு 3:30, ₹1 ₹2 முன்ன பின்ன இருக்குமே தவிர்த்து பெருசாவெல்லாம் இருக்காது கைஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இந்த டைமிங் கொடுங்க, அப்பதான் மார்க்கெட் செட்டில் ஆகிற டைம். ஸோ அங்கதான் வந்து ஒரு நல்ல என்ட்ரி ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டு அது அப் ரேஞ்சில் இருக்கா இல்லை டவுன் ரேஞ்சில் இருக்கா, எந்த மாதிரி வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்றோம். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறீங்க, டைரக்ட் ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கிறாதீங்க. தேங்க்யூ கைஸ், வில் see you on next week.